குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/4/2024 ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 5:59க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 6:51 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:48 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:39 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று காலை 6:51 வரை கௌலவம், பின்பு இரவு 7:08 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர். காலை மோகனா அவதாரம். இரவு மைசூர் மண்டபத்தில் ஸ்ரீ கள்ளர் திருக்கோலமாய் காட்சி அருளல் மற்றும் புஷ்ப பல்லக்கில் பவனி வரும் காட்சி. சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவரை வழிபட வளமை மேம்பட. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு குளத்தை சீர்படுத்துவதற்கு நல்ல நாள். சிகை அலங்காரம் செய்ய ஏற்ற நாள். நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள். நெருப்பு தொடர்பான வேலைகளை செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:27 முதல் 7:15 வரையில் மேஷ லக்னம். காலை 7:16 முதல் 9:18 வரையில் ரிஷப லக்னம். காலை 9:19 முதல் 11:29 வரையில் மிதுன லக்னம். 11:30 முதல் மதியம் 1:38 வரையில் கடக லக்னம். 1:39 முதல் 3:40 வரையில் சிம்ம லக்னம். 3:41 முதல் 5:40 வரையில் கன்னி லக்னம். 5:41 முதல் 7:45 வரையில் துலாம் லக்னம். 7:46 முதல் 9:57 வரையில் விருச்சக லக்னம். 9:58 முதல் 12:04 வரையில் தனுசு லக்னம். காலை 12:05 முதல் 1:59 வரையில் மகர லக்னம். 2 மணி முதல் காலை 3:42 வரையில் கும்ப லக்னம். 3:43 முதல் 5:22 வரையில் மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை குரு பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை குரு பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை குரு பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை தினம் குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரங்களை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி 27 முறை நீங்கள் பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மை.
குருவே துணை. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினா நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக வர்ணிக்கப்படுபவர் குரு பகவான். இவரை பிரகஸ்பதி என்றும் அழைப்பார்கள். பிரகஸ்பதி என்பதற்கு பெரிய பொருளை உணர்ந்தவர் என்று அர்த்தம். பிரம்மம் என்பதே பெரிய பொருள். இந்த பிரகஸ்பதி தேவர்களுடைய குருவாக இருக்கிறார். குரு பகவானுக்கு ஜீவன் என்ற பெயரும் உண்டு. ஆலயங்களில் நவகிரக வழிபாடு செய்யும் பொழுது குருவுக்கு உரிய குரு பகவான் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் பல்வேறு நன்மைகளை பெறலாம். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரிப்பது சால சிறந்தது. குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை குரு பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை செவ்வாய் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 12ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது மனதில் நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களுடைய வழியில் ஆதரவு ஏற்படும். மன அமைப்பு உண்டாகும். காதலை சார்ந்த வேலைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். தங்க நகை ஆபரணம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு நன்மதிப்பு உண்டாகும். நண்பர்களுடைய ஆலோசனைகளால் நல்ல கருத்துக்களை பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை உணர்ந்து கொள்வீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். உடல் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். மேஷராசி அன்பர்களே, புகழ் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கீர்த்தி பெருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மன சந்தோஷத்தை உண்டு பண்ணும். சில கருத்துக்களையும் பெறுவீர்கள். நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்தில் கூட்டாளிகள் சஞ்சாரம் செய்வார்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான வேலைகள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமாள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும் போது நினைத்ததை நினைத்தபடியாக முடிப்பீர்கள். சகோதரர்களுடைய வழியில் ஆதரவு கிடைக்கும். சுப விசேஷங்கள், சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். மதி சார்ந்த நுணுக்கங்கள் உண்டாகும். நண்பர்களுடைய ஆலோசனைகள் அதிகரிக்கும். வேலையில் நல்ல உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த பதவிகளையும் பெறப்போகிறீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் புரிந்து கொண்டு நடப்பதால் வருமானம் பெருகும், லாபம் அதிகரிக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். புகழ் வந்து சேரும். தோற்றப்பொலிவில் சில மாற்றங்கள் வரலாம். தன்னம்பிக்கை ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று மிக சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் குரு நாள், சித்திரை மாதம் 12ஆம் நாள். எதிர்காலம் சம்பந்தமான சில விஷயங்கள் சார்ந்த முடிவுகளை எடுப்பீர்கள். நீண்ட கால முதலீடு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். 5ஆம் பாவகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவானும் 3ஆம் வீட்டு அதிபதியான வீரிய தைரியத்திற்குண்டான அதிபதி சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில். உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர் சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் என்பது காணப்படாது. அதிலும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் சில கட்டுப்பாட்டுக்குள் வரும். மன அமைதி உண்டாக்கும். குடும்பத்தில் இருந்த வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் மறையும். சலசலப்புகள் நீங்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். எதிர்பாராத வகையில் சில அனுகூலம் உண்டாகலாம். குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் வேலைகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். வியாபாரத்தை பொருட்டு மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். தன்னம்பிக்கை உண்டாகும். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை தரும். இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக பணத்தை நீங்கள் முதலீடு செய்ய முன் வருவீர்கள். வீடு கட்டுமான பணி தொடர்பான வேலைகளை துவங்குவீர்கள். அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கலாம். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு, கமிஷன் ஏஜென்ட்களாக பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கான சூழல்கள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும். குரு பகவானுடைய நிலையும் அதுவே. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், மறைவு ஸ்தானத்தில். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனித்து செய்வதே சிறப்பு. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த விஷயத்தையும் உடனுக்குடன் முடிக்காதீர்கள். பிறருடைய கருத்துக்களை கேட்டு பிறகு செய்வதே அவசியம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தேவதை ஸ்ரீ அம்பிகை வழிபாடு மிக நல்லது. சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய காமாட்சி அன்னையையும் ஸ்ரீ வடிவுடை அம்பிகையையும் வழிபாடு செய்யலாம். தேவைகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். பண ரீதியாக இருந்த இழுபறிகள் மறையும்.
தேவையற்ற வீண் பேச்சுக்கள் என்பது இருக்காது. சகோதர சகோதரிகளுடைய ஆதரவும் வீட்டில் குழந்தைகள் மூலமாக மன நிறைவும் பெறுவீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அமைதி நிறைந்த நாள். பணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கும். செவ்வாய் பகவான் சகோதர காரகன், பூமி காரகன். வீடு, நிலம், மனை சம்பந்தமாக கடன் வாங்கி இருந்தாலும் அந்த நெருக்கடிகள் சற்று அடங்கும். எதிர்பாராத பயணங்களின் காரணமாக நல்ல அனுபவங்கள் உண்டாகும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 12ஆம் நாள். பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். தாய்மாமன் வழியில் அனுகூலம் உண்டாகும். புதன் பகவான் தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய காரகத்துவம் பெற்றவர் புதன் பகவானே. மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனை இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உடன் இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள். நண்பர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சுகம் நிறைந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் தாயினுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களிலும் எப்பொழுதும் நீங்கள் கவனம் செலுத்திக் கொண்டே இருங்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பதே அவசியம். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வழியில் வரக்கூடிய உறவுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். நல்ல நிலையில் உங்கள் வாழ்க்கை உயர்வதற்கான வழி கிடைக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். முன்னேற்றம் மிகுந்த விஷயங்களிலேயே மனம் நாடும். சில சூட்சமங்களை புரிந்து கொண்டு வியாபாரத்தை நடத்துவதால் லாபம் பெருகும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும். முன்னேற்றங்கள் பிறக்கும். அறிமுகம் ஏற்படும். நல்லதொரு சிந்தனை உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். ராசிக்கு 9ஆம் வீட்டில் ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பெரிய பெரிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகமாகும். நிலம், வீடு சம்பந்தமான விஷயங்களில் சிந்தனைகள் மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகளும் உண்டு. ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்வதால் எந்த ஒரு செயலையும் நீங்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டியது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு அவசியம். மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். சுகம் நிறைந்த நாள். மனநிலையில் எண்ணிய செயல்பாடுகளை துரிதமாக முடிப்பீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ அம்பிகையை போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 12ஆம் நாள், 3வது வீடு கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடத்தில் சந்திர பகவான், 8ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும். அனுபவம் மிக்க வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, விருந்தினர்களுடைய வருகை காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணத்தில் தெளிவும் நல்ல சிந்தனைகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் விழிப்புணர்வாக இருங்கள். உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். பயணங்களினால் அலைச்சலும் ஆதாயமும் உண்டாகும். நலம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு. உங்கள் ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஆக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்பது மிக விசேஷம். இந்த நாள் பொழுது எப்படி இருக்குமோ என்கிற அச்சம் வேண்டாம். அந்த நாள் பொழுதுக்குண்டான கிரகத்திற்குண்டான காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி வந்தாலே போதும். எப்பேற்பட்ட சங்கடங்களும் சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். திறமைகள் வெளிப்படும் நாள். யோகம் உண்டாகும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். திறமைக்குண்டானபடி வருமானம் கிடைக்கும். லாபம் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வியாழக்கிழமை தினம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு செய்தால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். மகிழ்ச்சியான நாளாக அமையும். வேலையாட்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும். அவர்களை நல்ல விதமாக நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள். வேலையாட்களிடம் கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டாம். சனி பகவானை நீங்கள் குளிர்விக்க வேண்டுமானால், அவரை திருப்திப்படுத்த வேண்டுமானால் வேலையாட்களை நல்ல விதமாக கவனித்து வந்தாலே போதும். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வேலையாட்களிடத்தில் கனிவாக கருணை உள்ளத்தோடு நடந்து கொண்டால் நவ கிரக தோஷம் என்பது இருக்காது, எளிதில் தாக்காது. மகிழ்ச்சியான நாளாக இருப்பதாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து விடுங்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு சிறப்பு. பெருமாளுடைய நேத்திர தரிசனம் பார்ப்பது மிக விசேஷம். நேத்திரம் என்றால் கண். பெருமாள் கண்விழி மலர்ந்து பார்க்கக்கூடிய ஆரத்தியை, தீப ஆராதனைகளை பார்ப்பது பெருமாள் கோவில்களில் விசேஷம். திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் நேத்திர தரிசனம் என்பது ஒவ்வொரு வியாழக்கிழமை தினத்திலும் நடக்கும். ஆக அங்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம், அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றும் நீங்கள் நேத்திர தரிசனம் செய்வது அவசியம். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். நலம் நிறைந்த நாளாக இருக்கும். வெளியூர் பயணங்களினால் அலைச்சல் ஏற்படலாம், ஆதாயம் இருக்கும். இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப் பெருமானுடைய பேரருளையும் நீங்கள் பரிபூர்ணமாக பெற வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சொத்து விற்பது வாங்குவது தொடர்பான செயல்களில் லாபகரமான சூழல் அமையும். வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 12ஆம் நாள். ராசி அமைப்பின்படி வீட்டிற்கு தேவையான புதிய மின்சார பொருட்கள், மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சகோதரர்கள் வழியில் நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும் நாள். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் விலகும் நாள். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மன கஷ்டங்கள், மன பாரங்கள், பண நெருக்கடிகள் நீங்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் கைக்கு பணம் வந்து சேரும். இதுவரையில் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சுக்கிர பகவான் இந்த நாளில் இருந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடம் என்பது தந்தைக்குண்டான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் மிக கவனமாக கவனித்து செய்வதாலும் லாபம் அதிகரிக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேது பெயர்ச்சி வரையிலுமே கேது பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் தான் இருப்பார். ஆக உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க வேண்டுமானால் விநாயக பெருமானைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும். முழுமுதற் கடவுள் கணபதியை தொழ வல்வினைகள் நீங்கும். இன்றைய நாள் லாபகரமான போக்கு உண்டு. வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சொத்து விற்பது வாங்குவது சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சகோதரர்கள் வழியில் நன்மை ஏற்படும். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மேன்மை நிறைந்த நாளாகவே அமையும். அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவலை விலகும் நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலைகள், திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நடக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 12ஆம் நாள். ராசியிலேயே கேத்து பகவானும் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் லாபஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்வதால் காப்பீடு தொடர்பான செயல்களில் பேச்சுக்கள் சிறப்பாக இருக்கும். ஆர்வம் மேம்படும். வாசனை திரவியம் சார்ந்த வேலைகளில் மேன்மை உண்டாகும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். நண்பர்களுடைய இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கன்னிராசி அன்பர்களே, சுப செலவுகள் உண்டாகும். விவேகமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். வீடு, மனை தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். தனம் நிறைந்த நாள். ராசியினுடைய
6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடம் சுக்கிர பகவானும் குரு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். சப்தம ஸ்தானத்தில் ராகு பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ஆக பணம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாகவே இருங்கள். அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம் மறைவு பாவகத்தில் உங்களுடைய 2ஆம் வீட்டினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத வகையில் சில செலவுகளும் உண்டாகும். அவற்றை நல்ல விதமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் துணைவரிடத்தில் கவனமாக பேசுங்கள். வீண் பேச்சுக்கள் வேண்டாம். குடும்பத்தில் மன நிம்மதி பெற இறை வழிபாடு மிக மிக அவசியம். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம் ரிஷபம் கன்னி கடகம் விருச்சகம். பகை ராசிகள் மேஷம் தனுசு கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும், ஏற்றம் பெறுவீர்கள். வாசனை திரவியங்கள் தொடர்பான வருமானம் பெருகும், வேலைகள் கைகூடும், மன நிறைவாக இருப்பீர்கள். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, பேச்சு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். அதிலும் பணம் பரிவர்த்தனை எனும் போது வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டாம். அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவானும் 2ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான தன வாக்குஸ்தானம் வருமான ஸ்தானத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவானும் உங்களுக்கு 8இல் இருப்பதால் தேவையில்லாத விஷயங்களுக்காக பேசி நீங்களே செலவு செய்ய வேண்டிய நிலை உண்டாகிவிடும். கவனமாக இருங்கள். எச்சரிக்கை தேவை. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். வருமானத்தினுடைய நிலையை உயர்த்துவீர்கள். சுப மங்கள யோகம் பெறக்கூடும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தனம் நிறைந்த நாளாக இருக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது. குரு பகவானை வழிபாடு செய்வதோடு திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானையும் வழிபடுங்கள். அவரே குருகாரகன், புத்திரகாரகன். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை ஜபங்கள் பாராயணம் செய்வது மிக அவசியம். வீட்டில் கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் போன்ற தெய்வீக பாடல்களை, முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த பாடல்கள் கேட்பது மிக மிக விசேஷம். நம்பிக்கை மேம்படும், எண்ணங்கள் கைகூடும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் லாபத்தை பெற்றுத்தரும். செவ்வாய் பகவான் பூமி காரகன். ஆக உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் துணைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். வீடு மனை சார்ந்த செயல்பாடுகளால் வரக்கூடிய பணத்தை உங்களுடைய துணைவருக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். முதலீடு செய்வீர்கள். லாபம் பெருகக்கூடிய நாளாகவே அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. எதிலும் திருப்தி, இனிமையான சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். 3ஆம் பாவாதிபதியும் ராசியின் லாபாதிபதியும் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில். விமர்சனங்களால் மனதில் சிறு சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படுங்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல் உண்டாகலாம்.
வேலை செய்யக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே. உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். மனதில் புதுவிதமான தேடல் இருக்கும். தற்பெருமையின்றி செயல்படுவது நல்லது. சுபம் நிறைந்த நாள். எவ்வளவு வேலைகள் செய்தாலும் அதனை பெருமிதமாக எண்ண வேண்டாம். பிறருடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு பேசுங்கள், செயல்படுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு நல்லது. செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்வதே நல்லது. எதிலும் திருப்தியின்மையான சூழல்கள் அமையும். மனக்கவலைகள் ஏற்படும். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் உண்டாகலாம். கடன் தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சிந்தித்து செயல்பட வேண்டும். ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு மறையும். கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். சில நேரம் பண நெருக்கடிகள் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கூட கிடைக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. தேடல் உண்டாகும். சுபம் நிறைந்த நாள். எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்களை சீரமைத்துக் கொள்வது அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 12ஆம் நாள். மாறுபட்ட அணுகுமுறைகள். இதன் காரணமாக எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்கும். உங்களுடைய கருத்துகளுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கக்கூடும். அரசு சம்பந்தமான வேலைகளில் கவனமாக இருங்கள். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் அரசாங்கத்தினுடைய காரகத்துவம் பெற்றவர். அதே போல தந்தையினுடைய செயல்பாடுகளிலும் கவனமாக இருங்கள். குரு பகவான், சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் வீட்டில் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது நல்லது. குடும்ப விஷயங்களை பற்றியோ அல்லது சில விவகாரங்களையோ மற்றவர்களிடத்தில் பகிராதீர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக வெளியே அதிகம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சில நேரம் பண நெருக்கடிகள் வரலாம். வரவேண்டிய பணம் சில நேரம் காலதாமதமாக கூட கிடைக்கும். பிறருடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது தேவை. காரணம் 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் தம்பதியர்களிடையே சில நேரம் வாக்குவாதங்கள் வரலாம். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். எதையும் சாந்தமாக அமைதியான போக்கிலேயே கொண்டு செல்லுங்கள். மற்றவர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். வீண் விரயங்கள் நடக்கலாம். பணத்தை மிக மிக சிக்கனமாக செலவு செய்யுங்கள். தேவைகளுக்கு தகுந்தாற் போல் உணர்ந்து செய்தால்
ஓரளவிற்காவது பணத்தை நீங்கள் சேமிக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் பண முதலீடு என்பது சற்று கடினமாக உணர்வீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு அதிகம் பேசுவதை காட்டிலும் செயல்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தினால் நல்லது. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடலாம். அல்லது குரு பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது விசேஷம். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். காரியங்கள் அனுகூலமாக நடக்க பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அலைச்சல் அதிகமாக இருக்கும். பிறரிடத்தில் அதிகமாக பேச வேண்டாம். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். சகோதர சகோதரிகளிடையே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். ஆதரவு இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சில போக்குவரத்து நெருக்கடிகள் உண்டாகலாம். கல்வியினுடைய தரத்தை உயர்த்த அதிகமாக முற்படுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாளில் ஆளக்கூடிய கிரகம் குரு பகவானே. குரு பார்க்க கோடி நன்மை. ராசியினுடைய 5ஆம் வீட்டில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். சித்திரை மாதம் 12ஆம் நாள் சிந்தனைகளில் புதிய தெளிவோடு இருப்பீர்கள். இதுவரையில் 4ஆம் வீட்டில் இருந்த லாபஸ்தானாதிபதி இப்போது 5ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் பிரவேசித்திருக்கிறார். லாபஸ்தானாதிபதி கல்வி சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு உயர்வு உண்டாக்கும். புதியதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக புதிய வருமானம் கிடைக்கும். உங்களுடைய அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மென்மேலும் உங்களுக்கு வருமானம், லாபம் கைகூடி வரும். அனுகூலம் நிறைந்த நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைக்கும். பாசம், நேசம், அன்பு நிறைந்த நாள். ஆகவே தனுசு ராசி அன்பர்களே, ராசியினுடைய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் 3ஆம் வீட்டில் சகோதர ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கிறார். தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 4ஆம் வீட்டில் ராகு பகவான், புதன் பகவான், விரையாதிபதி செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சஞ்சாரம் செய்வதால் இதுவரையில் வீடு, மனை, நிலம் தொடர்பாக சில விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் மாறி 5ஆம் இடத்திற்கே உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் சஞ்சரிப்பது மிக விசேஷமான ஒன்று. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் மேன்மை அதிகரிக்கும். வளர்ச்சி நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பண வரவு உண்டாகும். மதிப்பு மரியாதை கூடும். விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். உங்களால் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மன நிம்மதி கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை விரும்பியதை உடனுக்குடனே வாங்கி மகிழ்வீர்கள். பிறருக்கான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தெய்வீக குணம் பெற்றவர்கள் நீங்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். பாசம், நேசம், அன்பு நிறைந்த நாள். வருமானத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் எண்ணம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆலோசனை கிடைக்கக்கூடும். பெரியவர்களுடைய கருத்துக்களை மதித்து நடந்தாலே போதும், நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 12ஆம் நாள். உலகியல் நடவடிக்கைகள் காரணமாக மனதில் மாற்றங்கள் இருக்கும். வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சிநாதனே இருக்கிறார். சகோதர பாவகம் தைரியம் வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். உங்கள் தாயாரினுடைய ஆரோக்கியம் சீராகும். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, ராசியின் 4ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான். 10ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டில் விரையாதிபதி குரு பகவானும் 8ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர். விவேகமாக இருக்க வேண்டும். வீடு, மனை, வண்டி, வாகனம் இது தொடர்பான விஷயங்களில் சூக்ஷமங்களை உணர்ந்து செய்யுங்கள். தாயாரிடத்தில் அன்பு கூர்ந்து பேசுவதே அவசியம். எடுத்த காரியத்தை திடமாக முடிப்பதற்கு முயற்சிகள் தேவை. தம்பதிகளிடையே ஒற்றுமை இருக்கும், நெருக்கம் இருக்கும், அன்பு இருக்கும். ஆனந்தமாக பேசி மகிழ்வீர்கள். திருவான நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் அம்பிகை வழிபாடு அவசியம். ஆரோக்கியம் சீராகும். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவானே ஆக திருவான நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மன நிம்மதி கிடைக்கும். தாயாரினுடைய செயல்பாடுகளை பற்றி மகிழ்வீர்கள். தாயாருக்கும் உங்களுக்குமான மன ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். மன வலிமை பெறும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு மேம்படும். நன்மைகள் உண்டாகும். செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சகோதர பாவகத்தில் அவரே செவ்வாய் காரகன் தான். சகோதர காரகத்துவம் பெற்றவர், பூமி காரகன். ஆக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஒத்துழைப்பு மேம்படும். தந்தையின் முகாந்திரமாக சில நன்மைகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களை வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 12ஆம் நாள் குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். போட்டி சார்ந்த செயல்களில் கவனமாக இருந்தால் ஆதாயம் ஏற்படும். போட்டி என்பது 3ஆம் இடம், காம்படிஷன். அதிலும் வருமானம் சம்பந்தமான அரசாங்க துறைக்காக பரீட்சை எழுதக்கூடியவர்கள், தேர்வுகளை சந்திக்கக்கூடியவர்கள், தேர்வுக்காக தயாராக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கவனமாக படித்து நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவது போல நீங்கள் இருக்க வேண்டும். நிச்சயம் உங்களுடைய செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு, கவலை வேண்டாம். பதவியில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும், நல் மதிப்பை உண்டாக்கும். மூத்த சகோதரர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வெளியூர் சம்பந்தமான பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். கமிஷன் சார்ந்த செயல்பாடுகளால் தன வரவுகள் மேம்படும். வாகனம் சம்பந்தமான விஷயத்தில் சிறு சிறு செலவுகள் ஏற்படலாம். வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். 4ஆம் வீட்டிற்கான அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு 2ஆம் வீடு வாக்கு ஸ்தானத்தினுடைய அதிபதியான குரு பகவானும் கலத்திரஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவானும் மூவரும் ஒரே வீட்டில் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரைக்கு அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆதாயம் ஏற்படும். உடன் பிறப்புகளினால் அனுகூலம் உண்டாகும். போட்டிகள் இருக்கும், இருந்தாலும் அதனை எச்சரிக்கையாக நீங்கள் கவனித்து செயல்பட்டாலே போதும். எதையும் வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு, தைரியம் இருக்கும். குடும்பத்தினுடைய கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய அதிகார பலம் உங்களுக்கு உண்டு. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய பேச்சுக்கள் பெரிய பெரிய விஷயங்களாகவே இருக்கும். சகோதரர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நல்ல மதிப்பு உண்டாகும். வெளியூர் சார்ந்த பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கமிஷன் சார்ந்த செயல்பாடுகளால் தன வரவுகள் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. வெற்றி நிறைந்த நாள். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வண்டி வாகன பயணங்களில் சிறு சிறு பழுதுகள் நீக்க வேண்டிய நிலை உண்டாகும். பணம் சார்ந்த விஷயங்களில் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசியிலேயே ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம்.
வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். தந்தையோடு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். மீனராசி அன்பர்களே, மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் தோன்றி மறையும். விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. 6ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான சூரிய பகவான் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசி அதிபதியும் வீரிய தைரிய ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். சக ஊழியர்களிடத்தில் சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுவது அவசியம். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல் அதிகரிக்கும். போட்டி நிறைந்த நாள். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் தான் 5ஆம் வீட்டு அதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மனநிலையை சீராக்கிக் கொள்வது நல்லது. அதிகமான தண்ணீரை குடியுங்கள். இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்வது விசேஷம். அதிகமாக யாரிடத்திலும் பேச வேண்டாம். மௌனமாக இருப்பதே உங்களுக்கு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பிறரிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். கோப தாபங்களை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. குடும்ப விவகாரங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசாதீர்கள். சூடான விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. குரு நாள் வியாழக்கிழமை தினம் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, இயலாதவர்களுக்கு ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்வது, உணவு வாங்கி கொடுப்பது விசேஷம். சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வேலையாட்களிடத்தில் குணங்களை புரிந்து கொண்டு செய்யுங்கள். அவர்களிடத்தில் கருணையோடு நடந்து கொள்வது அவசியம். உங்களுடைய செயல்பாடுகளை பற்றிய தற்பெருமை குணங்களை தவிர்த்து விடுங்கள். வேலையில் ஈடுபாடு அதிகரிக்க வேண்டிய நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு நல்லது. அலைச்சல் அதிகரிக்கலாம். புதன் பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். வேலை நிமித்தமாக வெளியிடங்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்யுங்கள். திட்டமிட்டால் தான் உங்களுடைய வேலைகள் கூட சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் மிகச் சரியான ஆவணங்களை, சாலை விதிமுறைகளை கடைபிடித்து வண்டி வாகனத்திற்குண்டான ஆவணங்களை நடைமுறை முறைப்படி வைத்திருப்பது நல்லது. தேவையற்ற வீண் அபராதங்களை தவிர்ப்பது அவசியம். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய குரு பகவானை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். நற்பவி நற்பவி நற்பவி.